ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அடுத்த 2 வாரத்துக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறப்போகுது. அதற்கு காரணம் என்னென்னா, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு சம்பவம் தான். இந்த உலகத்தில் வானத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கிறது சாதாரணமாக பார்க்கப்படலை, அது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. நம்மள நிறைய பேருக்கு இந்த சம்பவத்தை பற்றி தெரிந்தும் தெரியாத போல் கடந்து செல்கிறோம். ஆனால் அதனால தான் நம்ம பலவிதமான ப்ராப்ளங்களை சந்திக்கிறோம். இனி அந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு அவேர்னஸோடு இருக்கணுங்கிறதுனால தான் இதை பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில்டாக ஷேர் பண்ண போகிறேன். அதாவது என்ன வானத்தில் அரிய நிகழ்வு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிரகணமானது நடக்க போகுது. கிரகணங்கிறது ஜோதிட அறிவியல் ரீதியாக ரொம்ப முக்கியமான விஷயமாக கருதப்படுது. மேலும் இப்போ நடக்கக்கூடிய கிரகணத்தை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த கிரகணம் நடக்கிறது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே பாதிப்பு ஏற்படும். அதில் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசிக்காரங்க நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு கிரகணத்தினால என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரங்க உங்களுக்கான பாதிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய கிரகணம் என்ன கிரகணம், அது என்ன மாதிரி நடக்கும், அதனுடைய நேரம் என்ன, அது எந்த நாளில் நடக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் ஷேர் பண்ணுறேன். முதல்ல அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நடக்கக்கூடிய கிரகணம் இந்த 2024 சூரிய கிரகணமானது நடக்க போகுது. இந்த சூரிய கிரகணம் 2024 நடக்கிறதுனால எதிர்மறையான தாக்கமானது ஒவ்வொருவருக்குமே ஏற்படும். இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்று குறிப்பிடப்படுது. பொதுவாக இந்த ஆண்டுடைய 2வது கடைசி சூரிய கிரகணம் அக்டோபர் 2ஆம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கு. இதன் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அசுப தாக்கங்கள் ஏற்படும். சில ராசிக்காரங்களுக்கு ஆபத்தும் தேவையற்ற செலவுகளும் சந்திக்க வேண்டியது கூட இருக்கு. இந்த கிரகணமானது அந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும். 2024 ஆண்டின் 2வது சூரிய கிரகணம் அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு நிகழ இருக்கு. மேலும் கன்னி ராசியில் சூரியன், சந்திரன், கேது கிரகங்களுடைய அமைப்பால் ஏற்படக்கூடிய சூரிய கிரகணம். அதனால் உங்கள் ராசிகாரங்களுக்கு கெடுப்பலன் தருமா என்பதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரியனை சந்திரன் மறைப்பதன் காரணமாக இந்த சூரிய கிரகணமானது ஏற்பட போகுது. இந்த கிரகணத்தை வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா பெரும்பாலான பகுதிகளிலும், பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக்கா பகுதிகளில் இந்த சூரிய கிரகணத்தை பார்க்கலாம். மேலும் இந்திய நேரப்படி அக்டோபர் 2ஆம் தேதி இரவு 9:12 மணிக்கு கிரகணம் தொடங்கி அக்டோபர் 3ஆம் தேதி நள்ளிரவு 3:17 மணிக்கு நிறைவடைகிறது. இந்த கிரகணத்துடைய உச்ச நிலை நள்ளிரவு 12:15 மணிக்கு ஏற்படுகிறது. ஸோ இது ஒரு முக்கிய சூரிய கிரகணமாக பார்க்கப்படுது. இந்திய நேரப்படி இந்த கிரகணம் இரவு நேரத்தில் ஏற்படுறதுனால இந்தியாவில் இதனை பார்க்க முடியாது. இந்த சூரிய கிரகண நிகழ்வது கன்னிராசியில் உள்ள சந்திரனை அதிபதியாக கொண்ட அஸ்த நட்சத்திரத்தில் ஏற்படும். அதனால் அஸ்தம், ரோஹிணி, திருவோணம் ஆகிய நட்சத்திரத்தில் சேர்ந்தவர்களும் கன்னி, சிம்மம், துலா ஆகிய ராசிகளும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்தினால என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இவ்வளோ நேரம் சூரிய கிரகணம் நடக்கிறத பற்றி பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக இந்த சூரிய கிரகணத்தினால உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத உங்களுக்கு நட்சத்திர வாரியாகவே ஷேர் பண்ணுறேன். அதனால் நட்சத்திர வாரியாகவே உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கன்னி, உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு பார்க்கலாம். துணிச்சலாக செயல்பட்டு வெற்றியடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த சூரிய கிரகணம் சிறப்பானதாக அமையும். உங்கள் ஜென்ம ராசிக்குள் கேதுவும் சூரியனும் இணைந்திருப்பதால் முன்னோர் வழிபாடு திருப்தி தரும். முயற்சிகள் அத்தனையும் வெற்றியாகும். ராகுவினால் நண்பர்களுடைய சுயரூபம் தெரியும். கூட்டு தொழிலில் கவனமாக இருக்கிறது நல்லது. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதால் குடும்பத்தில் நிம்மதி நீடிக்கும். குரு பகவானுடைய 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால எந்த விதமான சங்கடமும் உங்களுக்கு வந்தாலும் அவை வந்த வழியே தெரியாமல் போய்விடும். உங்கள் செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாம் உயரும். குடும்பத்தில் ஒற்றுமையானது அதிகரிக்கும். தம்பதிகளுக்குள் இருந்த பிரச்சனை விலகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். தடைப்பட்டு வந்த வேலை ஒவ்வொன்றாக நடைபெறும். புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம். உங்களுடைய தொழில் ரகசியங்கள் எதையும் அவங்களுக்கு தெரிவிக்க வேண்டாம். மாதம் முழுவதுமே சுக்கிரனும் புதனும் இந்த கிரகணத்திற்கு பிறகு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால வருமானம் உயரும்.
மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும், பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். மொத்தத்தில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு நினைத்தத்தை சாதித்து கொள்ளக்கூடிய திறமை கொண்டவங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் நன்மையானதாக அமையும். குரு பகவானுடைய பார்வை வாழ்க்கையில் இருந்த சங்கடங்களை எல்லாமே தீர்க்க செய்யும். திறமை இப்போது வெளிப்படும். உங்களை அலட்சியம் செய்தவர்கள் திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் நிலை உங்களுக்கு உயரும். செல்வாக்கு அந்தஸ்து எல்லாம் அதிகரிக்க தொடங்கும். எதிர்பார்த்து வந்த தாள்கள்லாம் தானாக வரும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய கோரிக்கைகள் மொத்தமாக நிறைவேறும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சகோதரர்கள் வழியில இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும். குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாட்களாக முயற்சித்து வந்தவர்களுக்கு தெய்வ அருளால் நல்ல தாள்கள் கிடைக்கும். ராசிநாதன் புதன் மாதம் முழுவதும் இந்த கிரகணத்திற்கு பிறகு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால புதிய இடம் வாங்குவது, ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது, கேட்டிருந்த இடத்துல இருந்து பணம் பெறுவது எல்லாம் ஈஸியாக நடந்தேறும். அப்புறம் யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் இந்த டைம் ஒப்படைக்க வேண்டாம். வேலை பற்றிய சிந்தனை எப்பொழுதும் உங்களுக்குள் இருக்கணும். ஒரு ஊந்து சக்தியாக இருந்து சூரியன் உங்களை செயல்பட வைப்பார். அதனால் ஓய்வு உறக்கம் என்பதையெல்லாம் மறந்து செயல்பட்டிங்கன்னா முன்னேற்றத்தை அடையக்கூடிய நிலையில் ஒரு சிலருக்கு நல்ல வளர்ச்சி உண்டாகும். பொதுவாக இந்த கிரகணத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொன்னானது நடக்கும். மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு மரியாதை அதிகரிக்கும். விவசாயிகள் தொழிலாளர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். இந்த மாதிரி தான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. கடைசியாக கன்னிராசி சித்திரை 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. மன உறுதியோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த சூரிய கிரகணமானது யோகமானதாக அமையும். உங்கள் ராசிநாதனால் நினைத்ததை சாதித்து கொள்ள முடியும். வெளியூர் பயணங்கள்லாம் உங்களுக்கு லாபம் தரும். மற்றவரால் பாராட்டப்படுவது ஈஸியாக அமையும். சுக்கிரன் சஞ்சாரம் இந்த டைம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. வருமானம் இதனால் உயரும். பொன்பொருள் கூட உங்களுக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேரும். கணவன் மனைவிக்குள் இருந்த உங்களுக்கான நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். சில வேலைகளில் ஈடுபட்டு அதனால் நெருக்கடிகள் ஆளாக வேண்டிய நிலை இருக்கும். அதில் மட்டும் கவனம் தேவை. பண விவகாரத்தில் எச்சரிக்கை அவசியம், இல்லைனா ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். அப்புறம் புதிய முதலீடு செய்வதற்கு முன் பலமுறை நன்றாக யோசித்து அதன் பிறகு முதலீடு செய்வது நல்லது. குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய தடைகளை தவிடுபொடியாக்கும். இதனால் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே உயரும். புதிய சொத்து வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இப்போது உங்களுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா நிறைவேறும். தடைப்பட்ட வேலையெல்லாம் இனி நடக்க ஆரம்பிக்கும். உறவுகள் உங்களை தேடி வரக்கூடிய நிலை உண்டாகும். ராகுவால் நன்மையானது அதிகரிக்கும். புதிய நட்புகளிடம் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். எதிர்ப்பாளினர் விஷயத்தில் ஒரடி தள்ளியே இருக்கிறது உங்களுக்கு நன்மை உண்டாக்கும். வழக்கமான வேலைகள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை உண்டாக்கும். அதனால் எல்லாத்திலுமே கவனத்தை செலுத்துவது நல்லது. உத்தியோகத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. மாணவர்கள் உங்களுக்கு படிப்பில் இருந்த தடைகள் விலகும். ஸோ கன்னிராசிக்காரங்க சித்திரை 1-2 பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தினால நிறைய ஆபத்து இருக்குது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ மொத்தமாக கன்னிராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த கிரகணத்தினால என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ உங்களுக்கு பரிகாரமாக இந்த கிரகணத்திற்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, சொர்ண காளீஸ்வர வழிபாடு செய்துன்னா வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். அதனால் இந்த கிரகண டைம்லையும் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடியும் இதை மட்டும் பரிகாரமாக பண்ணுங்கள். நிச்சயம் இந்த பரிகாரம் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய எல்லா ப்ராப்ளங்களுமே சால்வ் ஆகும். ஸோ கன்னிராசிக்காரங்க இந்த பரிகாரம் செய்து பயன்பெறுங்க. இந்த வீடியோவை இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கன்னிராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் கன்னிராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான
நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தொடர்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.